Hi friends, welcome to Future Doctor Neat Tamil. I am Pooja. நேற்று அனிமல் கிங்டம் கொஞ்சம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இன்றைக்கி முடிஞ்சால் பிளாட்டி ஹெல்மெத்திஸ் வர பார்த்துடலாம். ஓகேவா? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ண வாரேன். கரெக்டாக ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, எரிச்சலாக இருக்குது. சரி வாங்க பார்ப்போம். இது ஃபுல்லாகவே நேற்று பார்த்துருந்தோம். நேற்று கொஷின் என்னாச்சு, நேற்று கொஷின் கொடுத்துருந்தேன். அசெஷன் ரீசனு. ஓகே, நிடேரியன்ஸ் டூ நாட் ஹாவ் கனெக்டிவ் டிஷ்யூ. கரெக்டு தான். ஆமாம், கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு மீசோக்ளியா தான் இருக்குது, மீசோடம் கிடையாது. அண்டு நிடேரியன் பிகாஸ் இவங்க டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். கரெக்ட் தான். போத் அசெஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் correct and reason is the correct explanation of the assertion. Okay va? Coelom, body cavity. Coelom or கோலம் எப்படினாலும் சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க. Coelom, body cavity. coelomக்கு இன்னொரு பேர் தான் body cavity. And எழுதிட்டு சொல்லித்தரேன். Coelom separates the muscles of gut and body wall. இப்போ என்ன சீலோம் அப்படின்னா பாடி கேவிட்டின்னு இருக்கும். ஓகே, இந்த சீலோம்னா இது ஒரு கேவிட்டி. மீசோடோமால் இந்த மாதிரி லைனாக இருக்கும். இந்த மாதிரி மீசோடோமால் லைனாக இருக்கும். அண்ட் இது எதுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னா பாடி வாலுக்கும் கட் வாலுக்கும் நடுவில். இதுதான் பாடி வால், இதுதான் கட் வாலுக்குனா இப்படி நடுவில் இது இருக்கும். சரியா? அண்ட் இந்த சீலோம் கட்டையும் பாடி வாலையும் செப்பரேட் பண்ணுது. அதில் உள்ள மசில்ஸை செப்பரேட் பண்ணுறது என்னது? இந்த சீலோம் தான். சரியா? ஓகேவா? அதான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் a cavity lined by mesoderm. It is seen between the body wall and gut wall. Coelom separate the muscle of gut and body wall. அந்த கட் வாலோட மசிலையும் பாடி வாலோட மசிலையும் செப்பரேட் பண்ணுறது இந்த சீலோம் தான். இந்த சீலோமில் 3 டைப் ஆஃப் சீலோம் இருக்குது. ஓகேவா? ஏசிலோமிக், சூடோசிலோமிக்
யூசிலோமேட். இந்த மூணுமே வந்து சும்மா பிரிச்சிருக்க மாட்டாங்கல்ல. எதை பேஸ் பண்ணி பிரித்தாங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் சீலம். அதாவது இருக்கா இல்லையா, அந்த பாடி கேவிட்டி வந்து இருந்தா இல்லையா அப்படிங்கிறத வச்சு அதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது கேட்பாங்க தானே, எதை வச்சு வந்து இந்த சீலம் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு கூட கேட்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் ஃப்யூச்சர் மெடிக்கோ பேட்ச் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து டெஸ்ட் சீரீஸ், அதாவது வீக் டெஸ்ட், அவ்வளோ நேரம் இருந்தேன் சும்மா என் பாட்டுக்கு படிச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து ஃபோன் கால்ஸ் எல்லாமே வரும். அதுவும் யாரும் அடிக்க மாட்டாங்க, எங்கள் அம்மா தான் எனக்கு அடிப்பாங்க. ஓகேவா? ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் சீலம் அனிமல்ஸை இந்த மாதிரி 3 குரூப்ஸாக வந்து பிரிக்காங்க. என்னது? ஏசிலமேட், சூடோசிலமேட், யூசிலோமேட். ஃபர்ஸ்ட் ஏசிலோமேட். ஏசிலோமேட் ஏனாலே ஒரு இது இருந்துச்சு, அதுக்கு முன்னால் ஏ இருந்தாலே ஆப்சன்ஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். அதாவது ஏசெக்ஷுவல் அந்த மாதிரி. ஸோ அது ஒரு இதுக்கு முன்னாலே ஏ இருக்குது, ஸோ ஆப்சன்ஸாக தான் இருக்கும். அப்படி தான் ட்ரிக் பண்ணி நான் ஞாபகம் வச்சுட்டேன். அதனால் நீங்களும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பாடி கேவிட்டி வந்து ஆப்சன்ஸாக இருக்குது. டூ நாட் போசஸ் பாடி கேவிட்டி. ஓகே? ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் பாடி கேவிட்டி. எக்ஸாம்பிள் வந்து பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளாட்டிஹெல்மின்தஸ். இதுக்கு வந்து ஒரு ட்ரிக்கு வச்சு தான் நான் வந்து படித்தேன். அது வந்து ஒரு க்யூட்டான ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு பேர் வச்சு வந்த ட்ரிக்கு நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு சூடோனாலே ஃபால்ஸ் தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து ஃபால்ஸ் சீலம் வந்து ஃபால்ஸ் சீலோம் இருக்கும். சீலம்னு இருக்குது. ஃபால்ஸ் சீலோம் வந்து இருக்கும்னா இவங்களுக்கு they have false coelom. Example, Aschelminthus. Third one, யூசிலோமேட். யூ அப்படின்னு வந்தாலே ட்ரூ தானே அர்த்தம். யூசிலோமேட் ஆர் ட்ரூ சிலோமேட். ஓகேவா? என்னது? they have true coelom. coelom எதுலேருந்து? annelida to chordata. annelida to chordata.
கார்டேட்டா ஆறு ஃபைலும் இதிலே இருக்கு. இதுக்குள்ள ஆறு ஓகே. ஓகேவா? இதில் வந்து எங்கள் பிக்கை காணும். இது சீலோமேட் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? சீலோமேட், சியூடோ சீலோமேட், இது ஏசீலோமேட். ஓகே, எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சீலோமேட், சீலோமேட்டில் வந்து இந்த இருக்குல்ல, இது வந்து எண்டோடர்ம், சரியா? அண்ட் இதுதான் வந்து சீலோம். இந்த குறிச்சிருக்காங்களா, இது சீலோம். வெளியே உள்ளது இது எக்டோடர்ம். இது வந்து இந்த இதுதான் வந்து ட்ரூ சீலம். சீலோமேட்டர் ட்ரூ சீலம் தானே. இந்த சீலம் வந்து மீசோடோம்லேருந்து அரைஸ் ஆகி வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதாக இருக்குது மீசோ. நெக்ஸ்ட்டு சூடோசீலோமேட். சூடோசீலோமேட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பவுச்சாக இருக்குல்ல, இது வந்து அப்படியே ஸ்கேட்டர்ட் ஆகி போய் இருக்கும். சரியா? இதனால தான் வந்து இவனுக்கு வந்து சூடோசீலோமேட்டுன்னு இருக்குது. அண்ட் இதில் வந்து மீசோடர்ம் வந்து லைன்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? இந்த சீலோமேட்டில் மீசோடர்ம் வந்து அந்த சீலோம்லேருந்து அந்த மீசோடம் வந்து இதாக இருக்கும். அண்ட் வந்து இதில் வந்து அப்படி இருக்காது. அந்த மீசோடம் வந்து லைன்ட் ஆகாது அந்த பாடி கேவிட்டியிலேருந்து. அந்த மீசோடம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஸ்கேட்டர்ட், இப்படி பவுச்சாக இருக்கும். இதில் இது மீசோடம், இதில் இது மீசோடம். சரியா? பவுச்சாக இருக்கும் சூடோசீலோமேட்டில். நெக்ஸ்ட்டு இதில் எழுதிடவா? Scattered pouches of cell. Called mesoderm. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ஏசீலோமேட். இது வந்து அது பாட்டுக்கு இருக்குது. அது என்ன, எக்டோ, எண்டோ, மீசோ அப்படின்னு தனியாக போயிருந்தது. அண்ட் இதில் வந்து சீலோம் வந்து கிடையாது. எக்டோ, மீசோ, எண்டோ, இவனுக்கு வந்து சீலோம் வந்து கிடையாது. ஓகேவா? அந்த பாடி வால் இருக்குல்ல, அந்த பாடி வால்லையும் அந்த அலுமெண்ட்ரி கேனால் இருக்குல்ல, அந்த மசில்ஸ்க்கு நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் மட்டும் இருக்கும். ஏன்னா இவன்ட்ட தான் சீலம் இல்லைல. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு செக்மெண்டேஷன். Segmentation, or it is called metamorphism.
மெரிசம். இந்த இது வந்து இந்த செக்மெண்டட் மெட்டாமெரிசம் இருக்குல்ல, இது வந்து ஒரு அட்வான்ஸ் கேரக்டர். சரியா, அட்வான்ஸ்டு கேரக்டர். எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏர்த்வார்மில் வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த செக்மெண்ட் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து செக்மெண்ட்டாக இருக்கும். இது பேர் தான் வந்து செக்மெண்ட் ஆர் மெட்டாமஸ். செக்மெண்ட் ஆர் மெட்டாமஸ். ஓகேவா? அண்ட் இந்த ரிங்காக இருக்குல்ல, அப்படியே ரிங்காக வளைவாக இருக்குல்ல, இது வந்து உள்ளேயும் இருக்கும் வெளியவும் இருக்கும். சரியா, எனது உள்ளேயும் இந்த மாதிரி பாடிக்குள்ளேயும் டிவைட் ஆகியிருக்கும் இந்த மாதிரி ரிங்காக, அண்ட் வந்து பாடிக்கு வெளியேயும் ரிங்காக இருக்கும். ஓகேவா? உள்ளே வந்து யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆத்ரோபோடா அண்ட் உள்ளே வந்து அனிலிட்ஸ் அண்ட் கார்டேட்டா ரெண்டுத்துக்குமே இருக்கும். அண்ட் அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அனிலிட்ஸ்க்கும் இருக்குது, ஆத்ரோபோடாவுக்கு இருக்குது. இப்போ வந்து அனிலிடாவில் வந்து ஏர்த்வார்ம் வந்து இருக்குது. அது அனிலிட்ஸில் வந்து ஏர்த்வார்ம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஏர்த்வார்மில் வந்து இன்டர்னலாகவும் அது வந்து ரிங்காக இருக்கும், எக்ஸ்டர்னலாகவும் இந்த மாதிரி ரிங்காக இருக்கும். அதே இது ஆத்ரோபோடானா பூச்சி தானே, பூச்சியில் வந்து வெளியே மட்டும் பாருங்கள், வெளியே அந்த இதில் இப்போ காக்ரோச்சுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி அவனுக்கு வந்து இப்படி வெளியே ரிங்காக இருக்கும்ல. பட் நம்மளாம் வந்து கார்டேட்ஸ் தானே, நம்மளுக்கு வந்து உள்ளாக்க தான் வந்து இப்படி ரிங்காக இருக்கும். இவ்வளோதான். கொஞ்சம் வந்து வாய் குளறிச்சு, அதனால் தப்பு தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க மக்களே. சரிங்களா, சின்ன பிள்ளை மன்னிச்சுக்கோங்க. பாடி இஸ் external or internal divided into small ring. Small rings. இந்த phenomenon பேர் தான் வந்து மெட்டாமெரிசம் or segmentation சொல்லுவாங்க. ஓகே, ring-like structure. Segments are metamers. சரியா, நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா, annelids, arthropods, chordates. அந்த மேலே உள்ளதுக்கு நான் சொல்லவே இல்லைல்ல, இருங்க சொல்கிறேன். இதுக்கு ட்ரூ செக்மெண்டேஷன். ஏன்னா போத் external and internal, x and in. எக்ஸுன்னொன்னே உங்கள் எக்ஸை நினச்சிக்காதீங்க, இது வந்து இதில் உள்ளது அந்த மண்புழுவோட எக்ஸ்டர்னலில் சொல்கிறேன். ஓகே, சிம்பிளாக எக்ஸுன்னு போட்டிருக்கேன். இதில் பாப்பா அடம் பிடிக்கிறான், அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க. பாப்பா அடம் பிடிக்கிறான், அடம் பிடிக்கிறான். சரியா, பாப்பா அடம் பிடிக்கிறான். அதே மாதிரி இதுலேயும் அதே தான், பாப்பா அடம் பிடிக்கிறான், பாப்பா அடம் பிடிக்கிறான்.
அடம் பிடிக்காத பாப்பாவை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஏ வந்துச்சுன்னா கரெக்டாக பி வரணும், அது மாதிரி பி வந்துச்சுன்னா கரெக்டாக ஏ வரணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சு படிங்க. நான் அப்படி தான் படித்தேன். யூசிலோமீட்டுக்கு வந்து அப்படியே மற்றதெல்லாம் அப்படியே எழுதிடுங்க. ஏன்னா ஆஸ் ஹெல்மெண்ட்ஸ் ஓகேவா, அனிலேடாவை கொண்டு எழுதிடாதீங்க. அது மாதிரி பீனா பிளாட்டி ஹெல்மெட்டஸ் போரிஃபரா வச்சு எழுதிடாதீங்க தயவு செஞ்சு. அது மாதிரி சில கேஸ்லாம் பண்ணும், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காளுங்க, அதான் சொன்னேன். நெக்ஸ்ட் நோட்சோ கார்டு. இந்த நோட்சோ கார்டு வந்து மோஸ்ட்லி அட்வான்ஸ்ட் ஃபினாமினன் ஓகேவா. அட்வான்ஸாக தான் இருக்கும். என்னாச்சு? நோட்டோ கார்டு சரியா. இது வந்து ராடு மாதிரி இருக்கும், அப்படி இப்படி இப்படி ராடு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ராடு மாதிரி இருக்கும் சரியா, ராட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அண்ட் மீசோடெர்மலி டிரைவ்டாக இருக்கும் சரியா. அண்ட் டார்சல் மீன் பின்பக்கம் தான் வந்து இது வந்து இருக்கும். அண்ட் இது வந்து எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் வந்து இருக்கும் சரியா. அனிமல் வித் நோட்டோகார்டை வந்து கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அனிமல் வித்தவுட் நோட்டோகார்டை வந்து நான் கார்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அண்ட் நான் கார்டேட்ஸ்லாம் வந்து பாரிஃபெரா டு எக்கினோடெர்மிட்டா ஓகேவா. அண்ட் ஹெமிகார்டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து இருக்குது. அது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹெமிகார்டேட்டா வந்து இங்கே நம்ம கார்டேட்டாவில் தான் வந்து இருந்துச்சு. அது வந்து இப்போது நம்மளுக்கு வந்து இப்படி நோட்டோ கார்டு இருக்குல்ல, அதுக்கு வந்து ஸ்டோமா கார்டு வந்து இருக்கும் சரியா. ஸோ வந்து அந்த எப்படினாலும் அந்த மாதிரி கார்டுன்னு இருக்கிறனால ஃபஸ்ட்டு இங்கே தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ ஸ்டோமா கார்டை தான் வச்சுருக்க, அவனுக்கு நோட்டோ கார்டெலாம் இல்லை, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க போல். அதனால் அவன் தனியாக ஒரு கிளாஸில் ஹெமிகார்டேட்டான்னு போய் உக்காந்துட்டான் சரியா. அவ்வளோதான். டார்சல் அப்படின்னா பேக் சைடு ஓகேவா. இந்த மாதிரி டார்சல் வென்ட்ரல்னால் என்னன்னே வந்து தெரியாமல் வந்து இருந்திருக்கும். அது அப்படியே குழப்பமையோ, இது டார்சலாக வென்ட்ரலா, டார்சலில் முன்னாடியா பின்னாடியா என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்துடும், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் எல்லாமே. ஓகே அப்படின்னு வச்சு அவ்வளோதான் ஓகேவா. இவ்வளோதான் ஓகே. ஒரு கொஸ்டின் இல்லை, கொஸ்டின் லாஸ்ட்டு கேட்குறேன், லாஸ்ட் எழுதி தான் அனுப்புவேன். அனிமல்ஸ் வித் நோட்டோ கார்டு வந்து கார்டேட். Without note card, non-cardate. அன்னைக்கு நான் கொடுக்குற டெய்லி டார்கெட்ஸை வந்து நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக 700+ இல்லைன்னா 600+ கூட நீங்கள் எடுத்துருவீங்க. 700 600 இது மாதிரி அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து எடுத்துருவீங்க ஓகேவா. அதே மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. எப்படி மீன்ஸ் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 7 hours படிக்கிற அப்படின்னா அப்படியே கன்சிஸ்டாக அப்படியே படிச்சுக்கிட்டே வா. கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க ஓகேவா.
அண்ட் வந்து செல் பார்க்க போகிறேன், டிவி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க. ஓகேவா? நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளை கழிச்சு படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இது அது என்ன சில இதுலன்னு சொல்லுவாங்க, பொம்பளை மெய் மறந்து திரியிறியா அப்படின்பாங்க. ஆனால் அது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் பொருந்தும் இல்லையா? அதே மாதிரி நம்ம மெய் மறந்து மொபைலையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு இந்த இதில் வந்து பொருந்தும். சரியா? தப்பாக யாரையும் சொல்லலை, ஜஸ்ட்டு சொன்னேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி, இப்போ இது ரெண்டையும் மறுபடியும் சொல்லிட்டு அப்புறம் இங்கே ஃபைலம் ஒரு ஃபைலமாக பார்த்துடலாம். சீலோம். சீலோம்னால் வந்து என்ன? பாடி கேவிட்டி. இட் இஸ் த கேவிட்டி லைன் பை மீசோடம். மீசோடமால் வந்து இந்த கேவிட்டி வந்து லைனாக இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்னது? பாடி வாலுக்கு கட் வாலுக்கு நடுவில் வந்து இந்த சீலோம் வந்து இருக்கும். சரிங்களா? அண்ட் வந்து இதோட ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் சீலோம் வச்சு 3 டைப்ஸாக வந்து குரூப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் ஏசிலோமேட். ஏசிலோம் அப்படின்னா ஏனாலே ஆப்சன்ஸ் தான், சீலோம் வந்து இருக்காது. ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பிளாட்டிஹெல்மின்டஸ். ஒரு க்ளூவேர்டு வந்து பாப்பா அட்டம் பிடிக்கிறா அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சியூடோசிலோமேட். சியூடோனாலே ஃபால்ஸு தான் அர்த்தம். இதோட எக்ஸாம்பிள் ஆஸ்க் ஹெல்மின்டஸ், பாப்பா அட்டம் பிடிக்கிறா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூ சீலோமேட் ஆர் ட்ரூ சீலோமேட். யூ அப்படின்னா ட்ரூ அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அன்லீடாலேருந்து கார்டேட்டா வர. அண்ட் இவங்க அந்த சீலோமேட் இருக்காங்கல்ல, சீலோமேட்டில் இந்த இருக்குது, நடுவில் சீலம் இருக்கா, இது எண்டோடம், இது வந்து எக்டோடம். அண்ட் இதுலேயும் வந்து நடுவில் சீலோமேட் வந்து இருக்குது, நடுவில் சீலோம் இருக்குது. ஆனால் அதில் வந்து இந்த மீசோடம் வந்து அப்படி பவுச்சாக ஸ்கேட்டர்ட் ஆகி போயிருக்கு. ஸோ அதில் வந்து சூடோ சீலோமேட்னு சொல்லுவாங்க. பட் இதில் ஒரு சீலம் கூட இல்லை, இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. ஸோ வந்து அவங்க வந்து கிடையாது, அதனால ஏ சீலோமேட். இந்த கேப் இருக்குல்ல, இதை தான் வந்து சீலோம்னு சொல்லுவாங்க. சரியா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செக்மெண்டேஷன். செக்மெண்டேஷன்னா என்ன? அப்படியே ரிங்காக அப்படி மாதிரி ரிங்காக செக்மெண்ட் ஆகி இருக்குது, தட்ஸ் கால்ட் செக்மெண்டேஷன். அண்ட் இந்த அந்த ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் வர்றது வந்து செக்மெண்ட்ஸ் ஆர் மெட்டாமர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபினாமினா தான் வந்து செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அட்வான்ஸ் கேரக்டர். போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இருக்கிறது வந்து ட்ரூ செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. அதில் வந்து எர்த்வார்மில் வந்து இருக்குது, அதாவது அனிலிட்ஸில் இருக்குது. எக்ஸ்டர்னல் வந்து ஆத்ரோபோடில் இருக்குது, பூச்சியில். அதுக்கப்புறம் கார்டேட்ஸ் வந்து இன்டர்னல், நம்மளுக்கெல்லாம் உள்ளாக்க இருக்குது. நெக்ஸ்ட்டு நோட்டோகார்ட். நோட்டோகார்ட்னா என்ன? இந்த மாதிரி ராடு மாதிரி இருக்கும், ராட் லைக் ஸ்ட்ரக்சர். அண்ட் மீசோடேவலி டிரைவ்ட் ஆர்கன். அண்ட் வந்து டார்சல், பின்னால் தான் வந்து பேக் சைடு தான் வந்து பாடிக்கு பேக் சைடில் தான் வந்து இவங்க வந்து இருப்பாங்க நோட்டோகார்ட். அண்ட் எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் வந்து இவங்க வந்து இருப்பாங்க. அனிமல்ஸ் வித் நோட்டோகார்டை வந்து கார்டேட் சொல்லுவோம், வித்தவுட் நோட்டோகார்டை வந்து நான் கார்டேட் சொல்லுவோம். வித்தவுட் நோட்டோகார்ட் எக்ஸாம்பிள் பரிஃபெராட்டோ எஹினோடர்மேட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போரிஃபெரா பார்த்துடலாமா? போரிஃபெரா ஃபைலம் போரிஃபெரா.
கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இவங்க வந்து மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் மல்டி செல்லுலார் ஆர்கன். அதாவது இவங்க வந்து ஒரு பழைய காலத்து ஆள். சரியா? பாரிஃபெரா மீன்ஸ் ஸ்பாஞ்சஸ் எப்படி இருப்பாங்க. சரியா? அண்ட் எழுதிடுவோமா? ப்ரிமிட்டிவ் மல்டி செல்லுலார். என்னது? இவங்க காமன்லி நோன் அஸ் ஸ்பாஞ்சஸ். ஓகேவா? இந்த பாரிஃபெராக்கு மீனிங் என்ன அப்படின்னா போர் பியரிங் அனிமல்ஸ். போர் பியரிங் அனிமல்ஸ் ஓட்டையாக இருப்பாங்க. ஸ்பாஞ்சஸில் வந்து ஒரு குட்டி குட்டி ஓட்டையாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கடலில் வந்து போனீங்கன்னா தெரியும். எங்கள் ஊர் கடற்கரையிலலாம் நிறைய பஞ்சு பஞ்சாக கரையில் மிதந்து கிடக்கும். ஆனால் எதுனா இறந்து போயிருக்கும். உயிரோடலாம் பஞ்சு வந்து கடலுக்குள்ளே நிறையா இருக்கும். போர் பியரிங் அனிமல்ஸ் இஸ் கால்ட் போரிஃபெரா. சரியா? அண்ட் இவங்க வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இவங்களுக்கு இருக்குது. செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து டிஷ்யூவாக வந்து மாறவே மாட்டாங்க. இப்படி செல்ஸ்லேயே அப்படியே காலத்தை கழிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாட் கன்வெர்டட் இன்டு டிஷ்யூஸ். சரிங்களா? அண்ட் இவங்க வந்து ஒரு ஏசிமெட்ரிக்கல் ஆர்கானிசம். இதில் வந்து எப்படி தான் கட் பண்ணி ஒழுங்காகவே வருது. ஸோ வந்து ஏசிமெட்ரிக்கல். ஏசிமெட்ரிக்கல் அனிமல்ஸ் ஒரு ஆர்கானிசம் இதெல்லாம் எழுதணும். இவங்களுக்கு குட்டி 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 மைன்யூட்டு போர் இருக்கும். அந்த மைன்யூட்டு போரை ஆஸ்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. மைன்யூட் போர் கால் ஆஸ்டியா. அப்படி குட்டி குட்டி போர் இருக்கும். தட் இஸ் கால் ஆஸ்டியா. அண்ட் லார்ஜ் அப்பர் போர், மேலே போர் இருக்கும். அவங்க பேர் ஆஸ்குலம். இது வந்து நிறைய மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஆஸ்டியானா என்ன, ஆஸ்குலம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? பாடி வந்து ஒரு ஸ்பெஷலைஸ் செல் மூலமாக லைண்டாகி இருக்கும். பாடி இஸ் லைன்ட் பை specialized cell called spongiocele. Spongiocele. சரியா? இது எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி இருக்கும். ஸ்பாஞ்சோசீல் வந்து இது எப்படி இருக்கும்? இவனுக்கு தான் வந்து ஸ்பாஞ்சோசீல்னு பேர். ஆஸ்குலம் வரைஞ்சிருவோமா? Osculum. Ostia. ஒரு ஸ்பெஷலைஸ் செல்லுள்ள இருக்கும். பேர் ஸ்பாஞ்சோசீல். இதுக்குள்ள இருக்கு ஸ்பாஞ்சோசீல்.
முதல்ல வாட்டர் வந்து இந்த ஆஸ்டியா மூலமாக ஃபஸ்ட்டு உள்ளே போகும். உள்ளே போயிட்டு அப்படியே அந்த ஸ்பெஷலைஸ் செல் ஸ்பாஞ்சோசீல் இருக்குல்ல, அது மூலியமாக அப்படியே போகும். போயிட்டு அப்படியே ஆஸ்கூலம் வழியாக வெளியே போயிடும். சரியா? எனது வாட்ரு ஆஸ்கியா வழியாக உள்ளே வரும், அப்புறம் ஸ்பாஞ்சோசீல் மூலியமாக அப்படியே ஆஸ்கூலமுக்கு போய் இப்படியே வெளியே போயிடும். சரியா? இவங்க வந்து அக்வாட்டிக்காக தான் இருக்காங்க. ஜென்ரலி வந்து மெரைன் அனிமல்ஸாக தான் இருக்காங்க. ஓகேவா? ஜெனரலி மெரைன். இந்த ஸ்பாஞ்சோசீல் இருக்குல்ல, இது வந்து ஸ்பாஞ்சோசீலும் கேனாலும் இந்த மாதிரி இது இந்த இப்படி மூவ் ஆகி போகுது இந்த அனிமல். இந்த இது பேர் வந்து கேனோசைட்ஸ் ஆர் காலர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஏன்னா கேனோசைட்ஸ் ஆர் காலர் செல் இது வந்து அப்படியே லைன் ஆகியிருப்பாங்க. ஓகேவா? ஸ்பாஞ்சோசீல் தான் வந்து அதோட பாடி. ஓகேவா? அது வந்து லைன் பை ஃப்ளஜெல்லேட்டட் ஸ்பெஷலைஸ் செல். இது வந்து சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஓகேவா? ஃப்ளஜெல்லேட்டட் ஸ்பெஷலைஸ் செல், அது பேர் தான் வந்து சைனோசைட்ஸ். Cynocytes or collar cells. ஓகேவா? சரியா? இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இருக்குது இந்த அப்படியே லைனாக இருக்கும் அந்த சைனோசைட்ஸ் மூலமாக. அதுதான் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, அது சொன்னேன்ல, வாட்டர் ஆஸ்கியா மூலியமாக போகும். இதுதான். இதில் வந்து வாட்டர் சிஸ்டம் இருக்குது, ஆர் கேனல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆர் கேனல் சிஸ்டம். சரியா? எனது வாட்டர் ஓகேவா? அப்படியே வெளியே போயிடும். நெக்ஸ்ட்டு இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்குல்ல, இது வந்து ஃபுட் கேதரிங்க்கும் ஹெல்ப் பண்ணுது. இதே தான் ஃபுட்டு இது வழியாக வந்து அப்படியே வெளியே போயிடும். அதே மாதிரி தான் ஃபுட் கேதரிங்க்கு, அது மாதிரி கேஷஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு, அது மாதிரி ரிமூவல் ஆஃப் வெயிட், அதாவது எக்ஸ்க்ரீஷனுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. சரியா? அண்ட் டைஜஷன் வந்து இவங்களுக்கு வந்து இன்ட்ரா செல்லுலார் தான் நடக்கும். ஓகேவா? ஃபுட் கேதரிங், exchange of gases, removal of waste.
கால் எக்ஸ்கிரீஷன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டைஜஷன் வந்து இன்ட்ரா செல்லுலராக நடக்கும், உள்ளுக்குள்ளே அதுலேயே நடந்துடும் டைஜஷன். இன்ட்ரா செல்லுலர். டைஜஷன் வந்து இன்ட்ரா செல்லுலராக இருக்கும். சரியா? பாடி ஸ்கெலிட்டன் இருக்குல்ல, ஸ்பைக்யூல்ஸ் இல்லைன்னா ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ், அது மூலயமா வந்து இதாகும். சரியா? என்ன ஸ்பைக்யூல்ஸ் ஆர் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ். இந்த அனிமல் கிங்டம் வந்து முடிக்கிறதுக்கே வந்து 9 ஹார் இல்லைன்னா 10 ஹார் லெக்சராச்சும் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது ரொம்ப பெரிய லெசனா, அதனால் அப்படி இருக்குது. எழுதி கை வலிக்கு. ஒரு 2 மினிட்ஸ் இருங்கப்பா பிரேக்கு. அதுக்கப்புறம் வந்து ரீஜென்ரேஷன். ஓகேவா? செக்ஷுவலி வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். கேமெட் ஃபார்மேஷன் வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும். ஓகேவா? ஃபர்டிலைசேஷன் வந்து இவங்களுக்கு வந்து இன்டர்னலாகவே நடந்துடும். ஓகேவா? ஃபர்டிலைசேஷன் இன்டர்னலாகவே நடந்துடும். இவங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்குல்ல, டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்டாக இருக்கும். லார்வேலேருந்து அடல்ட் அந்த மாதிரி இன்டைரக்டாக வந்து நடத்துடுவாங்க. ஸ்பைக்யூல்ஸ் ஆர் ஸ்பாஞ்சின் ஃபைப்ரஸ். ஸ்பாஞ்சின் ஃபைப்ரஸ். Sexes are not separate. Hermaphrodite. Hermaphrodite. சரியா? ரீப்ரொடக்ஷன் வந்து asexually. asexually நடக்குது, sexually நடக்குது. asexually வந்து fragmentation or regeneration. சரியா? sexual form வந்து formation of gamete. இதுவே வந்து 45 மினிட்ஸ் இருக்குது. குறுக்கு பெண்டு நிமிந்துட்டு எனக்கு. ஃபர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல். ஓகேவா? இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட். லார்வேலேருந்து அடல்ட் வரும். லார்வே டு அடல்ட். எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸாம்பிள். சரியா? அதனால தான் கலர் மாற்றி எழுதுகிறேன். சைகான், ஸ்பாஞ்சி, ஸ்பாஞ்சிலா, யூஸ்பாஞ்சியா, ஸ்கைஃபான். இன்னொரு பேர் இருக்குது, ஸ்கைஃபான். இவங்க வந்து என்ன தெரியுமா கொடுப்பாங்க? சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த சைக்கான் எழுதிட்டு அதுக்கு மேட்சாக வேறு எதுனா கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். அதே மாதிரிலாம் கொடுப்பாங்க. சரியா? அது மாதிரி ப்ராக்கெட்டில் போட்டிருக்க நேம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் திஸ் இயர் 2024 சொன்னேன்ல, அந்த பின்னால் இருந்து வந்துச்சு. அந்த க்னாத்திஸ்கம் இந்த மாதிரிலாம் வரும்ல, அதுலேருந்து வந்துச்சு. இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பாத் ஸ்பாஞ்ச். ஓகே. அண்ட் இவங்க சைக்கானும்
யூ ஸ்பாஞ்சு இவங்க 2 பேருமே வந்து மெரைன் ஸ்பாஞ்சு. சரியா, இது வந்து அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை, என்சிஆர்டிலையும் வந்து கொடுக்கல. நான் சொல்கிறேன், கலரே கண்ணிதாயிருமில்ல. மெரைன் ஸ்பாஞ்ச் copy paste அவ்வளோதான். ஓகேவா, இன்றைக்கி இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோன்னு. கையெல்லாம் ரொம்ப வளையுது. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டெலகிராமில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு. சரி, பார்த்துடலாமா? ஃபைலம் போரிஃபெரா. ஃபைலம் போரிஃபெரா இவங்க வந்து ப்ரிமிட்டிவ் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் அண்ட் காமன்லி நோன் அஸ் ஸ்பாஞ்சஸ். ஓகேவா, commonly known as sponges, pore bearing organisms. So they are வந்து porifera. cellular level of organization இருக்கு. asymmetrical animals, minute pore, இந்த மாதிரி குட்டி குட்டி minute pore இருக்குல்ல, it is called ostia. and வந்து இந்த மாதிரி upper pore இருக்குல்ல, it is called osculum. சரியா, u ஆஸ்குலம் அப்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் வந்து பாடி வந்து ஸ்பாஞ்சோசீல். ஓகேவா, பாடி வந்து ஸ்பாஞ்சோசீல். அண்ட் இந்த ஸ்பாஞ்சோசீல் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு சீனோசைட்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, இதால் தான் வந்து லைன் ஆகி போய் இருக்கும். இந்த சீனோசைட்ஸ் இல்லைன்னா காலர் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல், ஸ்பெஷலைஸ் செல் பாரிஃபெரால இருக்குது. அது என்னதுன்னு கேட்டால் இந்த மாதிரி என்ன சீனோசைட் காலர் செல் அப்படின்னு எழுதுன்னு. சரியா, வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டர் கேனால் சிஸ்டம் வந்து இருக்குது. அண்ட் வாட்டர் வந்து எப்படி போகும் அப்படின்னா ஆஸ்டியா வழியாக போய் அப்படியே அந்த ஸ்பெஷலைஸ் செல் ஸ்பாஞ்சோசீல் மூலமாக அப்படியே இதாகி அப்படியே ஆஸ்குலம் வழியாக வெளியே போயிடும், அப்படியே அப்பர் சைடுக்கு வெளியே போயிடும். சரியா, நெக்ஸ்ட்டு அக்வாட்டிக்காக தான் இருக்காங்க, ஜென்ரலி மெரைன் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஃபுட் கேதரிங் வந்து இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்குல்ல, அது மூலியமாகவே அப்படியே வந்து ஃபுட் வந்து இது பண்ணிடுவாங்க. அண்ட் எக்ஸேஜ் ஆஃப் கேஸும் அது வெளியே பண்ணிடுவாங்க. ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் எக்ஸ்க்ரீஷனும் அதே மாதிரி அதுலேயே பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டைஜஷன் வந்து இன்ட்ராசெல்லுலராக இருக்காங்க. பாடி ஸ்கெலிட்டன் வந்து ஸ்பைக்யூல்ஸ் இல்லைன்னா வந்து ஸ்பாஞ்சின் ஃபைப்ரஸ் இந்த மாதிரி இருக்குது. பாடி வந்து சப்போர்ட் எதனால் சப்போர்ட் இருக்குது, ஸ்பைக்கி ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ் மூலியமாக இதாக இருக்குது. அண்ட் செக்ஸஸ் வந்து செப்பரேட்டாக இல்லை, தே ஆர் வந்து ஹெர்மோஃப்ராடைட். சரியா, நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் வந்து ஏசெக்ஷுவல்னால் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் எப்படின்னா இது கட்டானா இது ஒரு அனிமல் இது ஒரு அனிமல் அந்த மாதிரி நடக்கும். ரீஜென்ரேஷன்னா இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா இது கட்டாயி இது ஒரு அனிமல் இது ஒரு அனிமல் அதே தான். சரியா, நெக்ஸ்ட்டு இன்னொரு இதில் ரீஜென்ரேஷன் நடக்கும் தெரியுமா, பிளனேரியாவில் நடக்கும்னு. நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து கேமெட் ஃபார்மேஷன் நடக்கும். ஃபர்டிலைசேஷன் வந்து இன்டர்னலாக நடக்கு. டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட். யார் நான் தான் அப்படி எழுதி வச்சுருக்கேன்னா இன்டைரக்ட் நான் சொன்னேன், ஆனால் எழுதலை பார்த்தீங்களா.
டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட், லார்வேலேருந்து அடல்ட்டாக வந்து வரும். அண்ட் எக்ஸாம்பிள் வந்து சைகான், ஸ்கைஃபா, ஸ்பாஞ்சிலியா, ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச், யூஸ்பாஞ்சியா, பாத் ஸ்பாஞ்ச். இவங்க தான் வந்து சைகான். சைகான் சைக்கு மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் இருக்கானா, ஸோ ஹீ இஸ் கால்ட் சைகான். யூஸ்பாஞ்சியா நம்ம வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பாத் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோன்னு யோசிச்சுக்கோங்க. அண்டு வந்து இவன் வந்து ஸ்பாஞ்சிலியா ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். இவனுக்கு கண்ணுலாம் இருக்குது பாருங்களேன், இந்த சூப்பர். இவன் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். அதில் எழுதிடுறேன். ஓகேவா, அவ்வளோதான். இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து ஃபைலம், சீலன்ட்ரேட்டா, டீனோஃபோரா, பிளாட்டிஹெல்மின்ths மூணுமே பார்த்துடலாம். சரியா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் வந்து எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டெலகிராமில் டிஎம் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் கூட நீங்கள் பண்ணுங்கள். சரியா? அண்ட் போய்ட்டு வரேன். டாடா, பாய்.